ரொம்ப எளிமையானவர், பதவிகளை நோக்கி செல்லாதவர். அவர் ஒரு தனி மனித இயக்கமாக அவர் இருந்தார். தலித் அடையாளத்திற்கு வித்திட்டவர் அவர். தமிழக தலித் தலைவர்களுக்கு ஒரு அடையாளமும் முகவரியும் தந்த ஒரு பெரும் தலைவர் அவர். காங்கிரஸை விட்டு தனியாக வந்து தமிழ் மாநில காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ்க்கு இன்னைக்கு நம்ம டிஎம்சின்னு சொல்றோம். முதல் டிஎம்சி என்ற இவர் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய கட்சிக்கு தான். ஏன்னா அவர் வகித்த பதவிகள், அவர் வந்து காங்கிரஸ் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தார். அவர் நினைச்சிருந்தா எந்த அமைச்சரவையும் அவருக்கு கிடைச்சிருக்கோம். அதெல்லாம் அவர் எடுத்துக்கல. திடீர்னு அரசு விழுது, ஒரு உள்கட்சி பிரச்சனை, யார் முதல்வராக வர்றது பிரச்சனை, தேர்தல் நடத்தி முடிவு பண்ணணும், எல்லாத்துக்கும் மூப்பனார் தான் போனார். தமிழரா ஒருவர் வந்து பிரதமர் ஆகியிருக்க வேண்டிய வாய்ப்பை வந்து கலைஞர் தடுத்தார் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. மூப்பனாருக்கும் கலைஞருக்கும் தான் தெரியாது. இப்போ அப்படிப்பட்ட அவருடைய கட்சி தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்ற அந்த பார்ட்டியோட ஒரு ஸ்லகஸ் பாயிண்ட்ல தானே சார் அந்த கட்சி இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்றது, காலத்தினுடைய கோலம், காலத்தினுடைய கொடுமை. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள், தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதீப். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மீண்டும் பேசுபொருளாக ஆகியிருக்கக்கூடிய ஒரு பெயர் அப்படின்றது கோவிந்தசாமி கருப்பையா மூப்பனார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்திருக்கிறாரு. காமராஜரோட பெரிய விசுவாசி. 96 தேர்தலில் அவர் எடுத்த ஒரு வியூகம் அப்படின்றது இன்ன வரைக்கும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. உங்களுடைய பார்வையில் யார் சார் இந்த மூப்பனார்? மூப்பனார் நம்ம ஒரு 3 செய்திகளுக்காக நாம் நினைவில் கொள்ளணும். ஒன்று, ரொம்ப எளிமையானவர். அவர் ஒரு ரப்பர் செருப்பு போட்டுட்டு சாதாரணமாக அதிகம் பேசாதவர். நிறையா பேசணும்னு ஆசைப்படுற தலைவர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஒருத்தர் இல்லை. அது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குணம். அதுக்கப்புறம் பதவிகளை நோக்கி செல்லாதவர். அதனால் பதவிகள் அவரை நோக்கி வந்தன, அதையெல்லாம் வேண்டாம்னு சொன்னார். அவர் அமைச்சராக எத்தனையோ முறை பல அமைச்சரவைகளில் அவர் அமைச்சராக இருந்திருக்கலாம். அதெல்லாம் அவர் விரும்பலை. ஆனால் இறுதி வரை அவர் மிகுந்த செல்வாக்கு மிக்க ஒருவராக இருந்தார். தொடக்கத்திலிருந்தே மிகுந்த செல்வாக்கு மிக்க ஒருவராக இருந்தார். ஸோ இது ஒரு குணம். அவரை ஒரு மக்கள் தலைவர் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அவர் ஆக்சுவலாக ஒரு பண்ணையார் பின்புலத்திலிருந்து வந்தவர். அந்த ஒரு அடைமொழியோடு பின்பு அவர் மறைந்தார் அப்படின்றது அவருக்கு ஒரு பெரிய பெருமை. அவரை நம்பி வந்தவர்கள் பலர் பெரிய உயரங்களை தொட்டார்கள். பி. சிதம்பரம், ஏன்னா பி. சிதம்பரம் இல்லாத அமைச்சரவையே இல்லை அப்படின்ற, பி. சிதம்பரம் வகிக்காத அமைச்சரவை பொறுப்பே இல்லை, உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் அப்படின்ட்டு பல அமைச்சரவை பொறுப்புகள் அவரை தேடி வந்தன. அவர் மூப்பனாருடைய விசுவாசி. அதனால் அந்த இடத்துக்கு போனார். அப்புறம் பல பேர், பீட்டர் அல்ஃபோன்ஸ் ரொம்ப அழகான பேச்சாளர், இப்படி பல பேர் அவரை நம்பி வந்தவர்கள் மேலே உயர்ந்தார்கள். அவர் ஒரு தனி மனித இயக்கமாக அவர் இருந்தார். இது ஒரு புறம். பதவிகளை நாடாதவர், நாடி செல்லாதவர் என்பது ஒரு புறம். இன்னொரு புறம், தலித் அடையாளத்திற்கு வித்திட்டவர் அவர். அதுதான் எனக்கு பெரிய அவரிடத்தில் பிடித்தது. இந்த தலித் தலைவர்களை மற்றவர்களெல்லாம் தொடக்கூட அஞ்சிய காலத்தில் அவர்களை அரவணைத்து 1999 முதலாக புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியை, அதற்கு பிறகு அவருடைய வற்புறுத்தலுக்கு இணங்க நம்ம இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய தொல் திருமாவளவனை, இவர்களுக்கெல்லாம் ஒரு அடையாளத்தையும் முகத்தையும் தேடி தந்தவர் இந்த கருப்பையா மூப்பனார். சூப்பர். அதனால் இந்த தமிழக வரலாற்றில், தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் பயணத்தில் அவருடைய பங்கு பொன்னெழுத்துக்களால் இந்த தலித் அரசியலை பொறுத்தவரையில் எழுத வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அது அப்புறம் முதல் தமிழர் பிரதமராக உயர்ந்திருப்பார் அவர் வந்திருந்தார். ஏன்னா அதை நம்ம பிறகு பேசலாம் சார். அவரோட முக்கியமானது அரசியல் நகர்வுகளில் எல்லாரும் பேசுறது, அவர் வந்து காங்கிரஸ் மீது அவ்வளோ பற்றுதல் இருந்த ஒரு நபர் தான். ஆனால் அப்படிப்பட்ட நபரே வந்து காங்கிரஸை விட்டு வெளியேறி புதிதாக தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாரு அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன சார்? எதனால் அவருக்கு அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படுது? அதுக்கு காரணம் நரசிம்மராவ்.
நரசிம்மராவ் ஜெயலலிதாவோட வைத்த கூட்டு, அந்த கூட்டு வந்து ஒரு பொருந்தா கூட்டு. தமிழகத்தில் வந்து அந்த நேரத்தில் 96ல் ஜெயலலிதா அம்மையார் மீது மிகுந்த வெறுப்புணர்வும் கசப்புணர்வும் இருந்த நேரம். அந்த நேரத்தில் வந்து நரசிம்மராவ் அந்த அந்த உணர்வுகளை கொஞ்சமும் மதிக்காமல் அந்த அம்மையாரோடு ஒரு கூட்டணி வைத்து கொண்டார். இவருடைய அறிவுரையெல்லாம் மீறி. அதற்கு பிறகு இவர் சொல்லி ரஜினிகாந்த் நரசிம்மராவை 2 முறை சந்தித்தார். அப்படி சந்தித்த நேரங்களிலும் கூட ரஜினிகாந்த் இங்கே இருக்க அரசியல் சூழலை சொல்லுகிறார். சொல்லிட்டு இது வேண்டான்ற மாதிரி, இந்த 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 கூட்டு வேண்டான்ற மாதிரி ஒரு பேச்சு வருது. இதெல்லாம் நடக்குது. ஆனாலும் கூட நரசிம்மராவ் அந்த கூட்டணியை நாடுகிறார். அந்த கூட்டணி பெரிய இழப்பை சந்தித்தது அந்த தேர்தலில். அதுக்கப்புறம் போகலாம். அப்போ தான் வெளியே வரார். அப்போ தான் அது வந்து ஒரு பெரிய முடிவு அவருடைய அரசியல் வாழ்வில். காங்கிரஸை விட்டு தனியாக வந்து தமிழ் மாநில காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ்க்கு இன்றைக்கி நம்ம டிஎம்சின்னு சொல்கிறோம். முதல் டிஎம்சி என்ற அந்த ஆக்ரனிம் ஆங்கிலத்தில் வந்தது இவர் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய கட்சிக்கு தான். அவரோடு வந்தார். அவருக்கு பல சக்திகள் அந்த நேரத்தில் துணை நின்றன. அவருடைய அந்த பிம்பத்தினால அவர் வந்து பதவிகளை நாடி செல்லாதவர் என்ற அந்த ஒரு கருத்தும், அவர் ஒரு நல்லவர். அவரை பற்றி அரசியலில் 2 விதமான கருத்துக்கள் இருக்கலாம். அவரை நெருக்கமாக தெரிந்தவர்கள் தொலைவில் இருந்து பார்க்கும்போது அவருக்குன்ட்டு ஒரு பிம்பம் இருந்துச்சு. அவர் வந்து ஒரு பெரிதாக நான் கான்ட்ரவர்சியல் ஃபிகர் அவர். அதனால் அவருக்கு பின்னாடி ரஜினிகாந்த், சோ ராமசாமி மாதிரி நபர்களெல்லாம் இருந்தார்கள். அவர்கள் கொண்டு போய் இந்த அம்மையாரை அந்த நேரத்தில் தமிழகத்தில் வீழ்த்துவதற்கு ஒரு நல்ல கூட்டணியை உருவாக்க வேண்டும். அந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு மூப்பனார் ஒரு பெரிய அந்த கூட்டணி அமைவதற்கு அவர் காரணமாக இருப்பார். அவர்தான் அந்த கூட்டணியினுடைய அச்சாணியாக இருக்க போகிறார் அப்படின்னு இவங்க 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. சோ ராமசாமி எடுக்கிற முடிவினால முதன்முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு கூட்டணி வருது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி அந்த நேரத்தில் ரொம்ப சமயோசிதமாக பாதி நாடாளுமன்ற இடங்களை இவர்களுக்கு விட்டு தருகிறார். நேற்று முளைத்த ஒரு கட்சிக்கு அந்த கட்சியினுடைய பலம் என்ன என்று கூட தெரியாத நேரத்தில் இட் வாஸ் நாட் டெஸ்டட், இருந்தாலும் அவர் தரார். தந்துட்டு அவர்களை சட்டமன்றத்திலையும் வந்து நிறைய தொகுதிகள் கொடுத்து அகாமடேட் பண்ணுறார். அது வந்து மூப்பனார் ஒரு சுயமாக எழுவதற்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக 96 அமைந்தது. அதற்கு முன்னாடி நம்ம போகலாம். மூப்பனாருடைய பூர்வீகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பண்ணை குடும்பம். தஞ்சாவூரில் 5 பெரிய கிராமங்கள் அப்படின்னா அதில் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய கிராமம் வந்து கபிஸ்தலம். அதில் அவர்களுடைய பூர்வீக குடும்பத்திற்கு 4000 ஏக்கர்கள் சொந்தம். ஏன்னா அந்த பின்னணியிலிருந்து வந்தவர் ரொம்ப எளிமையாக இருப்பார். நீங்கள் அவர் நேராக பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருப்பார். அவர் பெரிய மேடை பேச்சாளர்லாம் கிடையாது. ஆனாலும் அவர் பின்னால் ஒரு பெரும் கூட்டம் இருந்தது. இன்னொரு விஷயத்தையும் நம்ம நினைக்கிறோம். அவரோடு வந்து அரசியல் செய்வதற்கு தமிழகத்தில் அவருடைய கட்சியில் பெரிதாக யாரும் இல்லாமல் போய்விட்டார்கள். அதாவது அவர் தொடக்கத்தில் அவருடைய ஆளுமை எவ்வளோ பெருசு அப்படின்னா, தொடக்கத்தில் பழ நெடுமாறன் அந்த கட்சியை விட்டு வெளியே போனார். அந்த கட்சியில் அவருக்கு இடமில்லாமல் போனது. அதற்கு பிறகு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த கட்சியை விட்டு வெளியே போனார். அந்த மனிதர் அந்த கட்சியில் இருக்கும் வரை நான் அங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனார் மூப்பனார். ஸோ மூப்பனாருடைய ஆளுமையும் ஆளுகையும் அப்படியே அந்த கட்சியை வந்து அப்படியே ஒரு கட்டுக்குள் வைத்திருந்தார். அவருக்கு அஃப்கோர்ஸ் அவரை எதிர்த்து வெங்கட்ராமன் அவருடைய எதிரணியில் இருந்தார். வாழப்பாடி ராமமூர்த்தி, இப்படி பெரும் தலைவர்கள். இவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருந்துச்சு. அதாவது மூப்பனார் இடத்தில் பெரிய திறமைனா அவருடைய எளிமை. அவர் அதிகம் மனசில் பட்டதை படிச்சுன்னு சொல்லிடுவார். பதவிகளை நோக்கி போக மாட்டார். இந்த குணங்கள் எல்லாம் காமராஜருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 65 75 வரைக்கும் 10 ஆண்டுகள் காமராஜருக்கு அடுத்து இவர்தான்ற மாதிரி அவ்வளவு நெருக்கமாக அவர் காமராஜருக்கு இருந்ததாக சோ ராமசாமி சொல்லுகிறார். சரிதானா? நான் அந்த காலத்தில் அதிகமாக எனக்கு தெரியல அப்படி. ஆனால் காமராஜருக்கு அவர் அணுக்கமாக இருந்ததில் ஒன்று நமக்கு வந்து தஞ்சாவூர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராகிறார். அப்புறம் காமராஜர் மறைவுக்கு பிறகு காமராஜர் 75 அக்டோபர் 2 மறைஞ்சிடுறார். இந்த அக்டோபர் 2 வந்து அவருடைய 50வது ஆண்டு நினைவு தினம். ஆனால் அவர் மறைந்த 50 ஆண்டுகள் ஆக போகுது. அவர் மறைஞ்ச பிறகு காங்கிரஸ் பிரிஞ்சிருந்துச்சு. 69 காங்கிரஸ் 2ஆக உடைஞ்சிருது. பழைய காங்கிரஸ், அப்புறம் இந்திரா காங்கிரஸ் அப்படின்னு. இவர் காமராஜர் அணியில் தான் இருந்தார். இவர் கடைசி வரைக்கும் அங்கே தான் இருந்தார். பல பேர் அவர் காமராஜரை விட்டு வெளியே போயிட்டாங்க. TN அனந்தநாயகி வெளியே போனாங்க 71லேயே. அப்படியெல்லாம் பண்ணலை.
இவர் வந்து காமராஜரோட கடைசி வரைக்கும் இருந்தார். முடிஞ்ச பிறகு ஒன்றுபட்ட காங்கிரஸினுடைய தலைவராக இவர் ஆகிறார். 76லிருந்து 80 வரைக்கும் இவர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒன்றுபட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முதல் தலைவர். இந்திரா காந்தியினுடைய பெரிய நம்பிக்கையை பெற்றவர். இவர் வந்து அவர்களுடைய ட்ரபிள் ஷூட்டர். இவர் வந்து ஆங்கிலத்தில் தான் பேசுவார் வெளியில். அவருக்கு பெருசாக ஹிந்தி பெரிய பரிச்சயமெல்லாம் கிடையாது. ஹால்டிங் புரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன். அவரே கார் ஓட்டிட்டு போவார். ரொம்ப சிம்பிள் மேன். டெல்லியிலையும் அவரே கார் ஓட்டுவார். ஏன்னா அவர் வகித்த பதவிகள், அவர் வந்து காங்கிரஸ் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தார். அவர் நினச்சிருந்தா எந்த அமைச்சரவையும் அவருக்கு கிடைச்சிருக்கும். அதெல்லாம் அவர் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் அந்த அம்மா மகாராஷ்டிராவில் வந்து திடீர்னு அரசு விழுது, ஒரு உள்கட்சி பிரச்சனை, யார் முதல்வராக வர்றது பிரச்சனை, தேர்தல் நடத்தி முடிவு பண்ணணும், எல்லாத்துக்கும் மூப்பனார் தான் போனார். அதை ரொம்ப அழகாக பண்ணுவார். ஏன்னா ஹி ஹேட் நோ ஆக்ஸ் டு கிரைண்ட். அவருக்கு ஒன்றும் அதில் வந்து பெரிய லாபம்லாம் கிடையாது. அதனால் ரொம்ப பாரபட்சம் இல்லாதுன்னு எப்போ பேசணுமோ அப்போ மட்டும் தான் பேசுவார். அமைதியாக இருப்பார், அங்கே நடக்கிறதெல்லாம் பார்ப்பார். இப்படி மகாராஷ்டிரா மற்ற மாநிலங்களில் நடந்த உட்கட்சி சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைத்தார். அப்போ தமிழ்நாடு அரசியலிருந்து அவரை வந்து அந்த அம்மையார் அங்கே கொண்டு போகிறாங்க. அப்புறம் இந்திரா காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளராக ஆகிறார். அந்த அம்மையார் மறைவுக்கு பிறகு ராஜீவ்காந்தி பிரதமராக வருவதற்கு மூப்பனார் ஒரு முக்கியமான காரணம். ராஜீவ்காந்தியை அடையாளப்படுத்தியதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அவர் வரார். ஆனால் ராஜீவ்காந்திக்கும் அவர் மீது ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு. அவங்க அம்மா கிட்ட இருந்த இணக்கம் மட்டும் ராஜீவ்காந்தியோட இல்லை, அவ்வளோ பெருசாக இல்லாத இருந்துச்சு. இதெல்லாம் இருக்கும்பொழுது இருந்தாலும் அவர் ஒரு இடத்துல இருந்தார், அவரை வச்சிருந்தார். அவங்க அம்மா இவரிடம் காட்டிய அந்த நெருக்கம் ராஜீவ் இடத்தில் ஓரளவுக்கு இல்லாத இருந்துச்சு. ராஜீவ் தான் வந்து இவரை, ஆனாலும் 88, 89 இவரை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக வந்து கிட்டத்தட்ட 13 முறை வந்து இவருக்காக பேசுகிறார் ராஜீவ்காந்தி. எஸ், ஆமாம் சார் தானே. இதெல்லாம் நடக்குது. என்னதான் இருந்தாலும் வாழப்பாடி ராமமூர்த்தியை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக அவர் போடுறார். இதெல்லாம் வந்து இவருடைய எதிரணியினர் வந்து கொஞ்சம் பலம் பெறுவதற்கு. வாழப்பாடி ராமமூர்த்தி பெரிய டைனமிக் மேன், பெரிய ஆளுமை. அவர் பயங்கரமான ஆப்ரேஷனல் ஃபிகர், வெரி ஆக்டிவ். ஸோ அவரை தலைவராக போடுறார். பட் இவருடைய எதிர்ப்பணி அவர். இதெல்லாம் கூட நடக்குது. ஆனால் 88, 89 தேர்தலில் இவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சராக இவர் போகிறார், வரார். அவ்வளோ தன்னுடைய செல்வாக்கையெல்லாம் பணயம் வைத்து ராஜீவ்காந்தி இங்கே பிரச்சாரம் செய்கிறார். அந்த நேரத்தில் ஜெயலலிதாவோட, அதாவது எனக்கு சொல்லியிருக்காங்க, இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல, இவர்களுடைய வீட்டு திருமணத்தில் ஜெயலலிதா நடனமாடி இருக்கிறார். அவர் நல்லா நடனாடுவாங்க அந்த அம்மையார். இவர்கள் வீட்டு திருமணத்தில் இவர்கள் அழைத்து அவர் வந்து நடனமாடியதெல்லாம் உண்டு. அந்த அம்மையாரோடு தொடர அப்போ காங்கிரஸ் அதிமுக உடைஞ்சிருந்த நேரம். அதனால் உடைஞ்சிருந்த பிளவுபட்ட அதிமுகவோட நாம் வந்து கூட்டணி வச்சுக்க வேண்டான்றது ராஜீவ்காந்தியோட நிலை. இவர் சொல்லித்தான் அந்த நிலையை எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வேண்டாம், ஒன்றுபட்ட அதிமுகவோட ஒரு அதனால வந்து காங்கிரஸ் நம்ம தனியாகவே நிற்போம், பார்த்துருவோம். அப்போ எல்லாருமே 4 முனை போட்டி வந்துச்சு. திமுக ஒரு பெரிய கூட்டணியெல்லாம் அமைக்கல. திமுக சின்ன சின்ன கட்சிகளை வச்சுக்கிட்டு நின்னாங்க. அதிமுக பிரிஞ்சிருந்தது, காங்கிரஸ் தனியாக நின்றுச்சு. ஆட்சிக்கு திருப்பி வந்துட்டார் 13 ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞர். ஸோ இது ஒரு நிகழ்ச்சி 89. அதற்கு பிறகு ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பி மூப்பனார் முன்னிலை வகிக்கிறார். 96 தமிழ் மாநில காங்கிரஸ் உதயமாயிடுது. நரசிம்மராவ், ராஜீவ்காந்தி மறைவுக்கு பிறகு நரசிம்மராவ் பிரதமராக ஆவதற்கும் கூட மூப்பனார் ஒரு காரணம். இவ்வளோ நடக்குது. ஆனால் நரசிம்மராவ் இவருடைய பேச்சு கேட்கல. ஜெயலலிதா அம்மையாரோடு கூட்டு வேண்டான்னு சொன்னதை இவர் கேட்கல. அதனால் வெளியே வந்துடுறார். தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு பெரிய இடத்துக்கு வந்துடுது. பெரிய கூட்டம் கூடுது. அவர்கள் நடத்துகிற மாநாடுகளுக்கு ஒரு பெரிய எழுச்சி இருக்குது. கலைஞருக்கும் மூப்பனாருக்கும் 2 பேரும் தஞ்சாவூரை சேர்ந்தவங்க, அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்குது. இதெல்லாம் நடக்குது. ஆனால் என்ன நடக்குதுன்னா அந்த நேரத்தில் தான் ஒரு சிக்கல் வருது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ நம்ம போகிறோம். நானும் சொன்னேன், அவர் முதல் தமிழர் ஒருவர் பிரதமராக வந்திருக்கக்கூடிய. ஆக்சுவலாக இப்போ அது மீண்டும் ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டாக மாறினதுக்கு நிர்மலா சீதாராமன் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட் காரணம் சார். தமிழராக ஒருவர் வந்து பிரதமர் ஆகியிருக்க வேண்டிய வாய்ப்பை வந்து கலைஞர் தடுத்தார் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை? மூப்பனாருக்கும் கலைஞருக்கும் தான் தெரியாது, 2 பேருமே இல்லை. ஆனால் என்ன நடந்துச்சுன்றது நம்ம
தெரிஞ்சுக்கலாம். மூப்பனார் அது தொடர்பாக ஒரு வார்த்தையும் பேசலை. அதனால் நம்ம வந்து மூப்பனார் என்ன நினைச்சார்னு தெரியாது. ஆனால் அவரோடு நிறைய நெருக்கமாக இருந்த பல பேர் அதை பற்றி பேசியிருக்காங்க. அதில் குறிப்பாக NSV சித்தன் சொன்னதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவர் என்ன சொன்னார், கலைஞரும் சந்திரபாபு நாயுடுவும் நினச்சிருந்தா மூப்பனார் பிரதமராக வந்திருப்பார், கலைஞர் அப்படி நினைக்கல அப்படின்னு சொன்னார். வேறு சில பேர் என்ன சொன்னாங்க, கலைஞர் வந்து மூப்பனார் பிரதமர் ஆகிட்டார்னா அவர் சென்னை வரும்பொழுதெல்லாம் போய் அவரை வரவேற்கணும், அவரை வழி அனுப்பணும் அப்படின்ட்டு ஏதோ சொன்னதாக சில பேர் சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியல. உண்மையை தெரிந்தது 2 பேரும் இல்லை. 3வது ஒருவர்னால் வந்து முரசொலி மாறன், அவரும் இல்லை. பட் நம்ம பேசுவோம் என்ன நடந்துச்சுன்ட்டு. ஸோ ஏப்ரல் 1996 மே 1996 பொது தேர்தல் நடக்குது. அந்த பொது தேர்தல் நரசிம்மராவ் ஆட்சி போன பிறகு அந்த நடக்கிற பொது தேர்தலில் 3வது அணி, மதச்சார்பற்ற 3வது அணின்னு சொல்லிட்டு தெலுங்கு தேசம், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதுக்கப்புறம் லல்லு பிரசாத் யாதவ் கட்சி, முலாயம் சிங் யாதவ் கட்சி, அஸ்ஸாம் கண பரிஷத், திமுக, இவர்களெல்லாம் இன்னும் ஒரு 6 கட்சிகளோடு சேர்ந்து ஒரு கூட்டணியாக 3வது அணி அப்படின்னு நிற்கிறாங்க. அவர்கள் வந்து 89 முதல்ல இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து VP சிங் கொஞ்ச நாள் பிரதமராக இருந்தார், உங்களுக்கு நினைவிருக்கும். அந்த அரசு வந்து ரொம்ப நாள் நீடிக்கலை. இப்போ வந்து 96 நம்ம 7 வருஷத்துக்கு பிறகு வரோம். இந்த 96 திருப்பி 13 நாளைக்கு ஒரு ஆட்சியை 180 இடங்களோ நம்ம வாங்கி பிஜேபி அமைச்சது. அவர்களால் வந்து தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலை. அவர்கள் இறங்கிடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த 3வது அணி அப்படின்னு இருக்கிறவங்க இவர்கள் அரசமைக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க. இந்த முயற்சி பண்ணும்பொழுது இவர்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருவதற்காக காங்கிரஸ் தருது ஆதரவு. காங்கிரஸ் அவங்க ஒரு 100 சீட்டும் நம்ம வச்சுருக்காங்க. அதெல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போது மே 14 1996 தமிழ்நாடு இல்லத்தில் கலைஞரை பார்ப்பதற்காக சாரியாக தலைவர்கள் வருகிறார்கள். யாரெல்லாம் வரா, ஜோதி பாசு வரார், சரத் யாதவ் வரார், முலாயம் சிங் யாதவ், லல்லு பிரசாத் யாதவ், அஸ்ஸாம் கண பரிஷத்தினுடைய தலைவர்கள், அப்புறம் வந்து மூப்பனார் இருக்கார், அதுக்கப்புறம் ஜனதா தள தலைவர்கள், இப்படி இடதுசாரி வலதுசாரி தலைவர்கள், ஹர்கிஷன் சிங், சுர்ஜித், இந்திரஜித் குப்தா, இப்படி எல்லாம் சந்திரபாபு நாயுடு, இவர்களெல்லாம் அவரிடத்தில் கலந்து பேசி யார் பிரதமர் அப்படின்ட்டு பேசுகிறதுக்காக வராங்க. அப்புறம் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஒரு கூட்டம், ஒரு சந்திப்பு நடக்கும் பொழுது அதில் தேவகவுடாவை தேர்ந்தெடுக்கிறாங்க பிரதமராக. தேவகவுடாவை பற்றி அவருக்கு பின்னாடி வந்த இந்தர்குமார் குஜ்ரால் என்ன சொல்கிறாருன்னா, ஹீ வாஸ் த டார்க்கஸ்ட் ஆஃப் த டார்க் ஹார்சஸ். இருந்த கருங்குதிரைகளிலேயே மிகுந்த கருமை நிறம் கொண்ட குதிரை அவர். அப்படின்னா அவரை யாரும் நினைக்கவே இல்லை அவர் வருவார் அப்படின்னு அர்த்தம் ஆங்கிலத்தில். சரிதானா? ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் என்ன சொல்கிறாரு, CPM தாடி வச்சுட்டு தலப்பாக வச்சுருப்பார், தவறிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் மூப்பனார் நீங்கள் பிரதமர் ஆவறீங்களான்னு கேட்டோம், அவர் வேண்டான்ட்டார். சரிதானா? அதனால் மூப்பனாருக்கு பக்கத்தில் உட்காந்துருந்த தேவகவுடாவை ஆக்கிட்டோம். அதற்கு முன்பாக இவர்கள் மீண்டும் போய் VP சிங்கை திருப்பி பிரதமராக நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, 89 இருந்த மாதிரின்னு கேட்குறாங்க. VP சிங் இவர்கள் வருவதை தெரிந்து அங்கிருந்து வீட்டை விட்டு வெளியே போய் விடுகிறார். சரிதானா? கலைஞர்லாம் போகிறார். VP சிங்குக்கு ஒரு டெர்மினல் இல்னஸ் அவருக்கு. அதனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் வேண்டான்றார். இல்லை, இதுக்கு இப்போ நரசிம்மராவ் கூட தான் உடம்பு சரியில்லாத இருந்துச்சு. கலைஞர் சொல்கிறார் விட்டார், அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அன்னைக்கு அதுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ சொல்கிறார், இருந்துச்சு, நீங்கள் அந்த மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு நாங்கள்லாம் ஆதரவு தருவோம், நீங்கள் வாங்க அப்படின்ட்டு கலைஞர் சொல்கிறார். மற்றவர்களும் அதெல்லாம் சொல்கிறாங்க. அவர் அதை பெருசாக எடுத்துக்கலை. இவர்களெல்லாம் திருப்பி வந்து இவரை வற்புறுத்த வராங்கன்னு உடனே வீட்டை விட்டு அவர் வெளியே போய்ட்றார். இவங்கெல்லாம் போனது தெரிஞ்ச பிறகு தான் திருப்பி வரார். காரில் டெல்லியில் சுற்றிட்டு இருக்கிறதா அவருடைய சரிதையை எழுதினவர் பதிவு பண்ணியிருக்கார். இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் தேவகவுடாக்கிட்ட வராங்க, மூப்பனார்கிட்ட வராங்க. மூப்பனார் வேண்டான்னு சொல்லிடுறாரு அக்கார்டிங் டு ஹர்கிஷன் சிங் சுர்ஜித். அதுக்கப்புறம் கவுடாவை செட்டில் ஆகுறாங்க. இப்போ எதுக்கு மூப்பனார் வேண்டான்னு சொன்னார்? பதவிகளை நோக்கி போகாதவர் அப்படின்னு முன்னாடி நம்ம சொன்னோம். அதனாலயா?
அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் பிரதமர் பதவி வேண்டான்ட்டு யாராவது சொல்லுவாங்களான்னு சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. ஆம், இன்னும் உயரிய பொறுப்பு. ஆமாம், அது அப்படி சொன்ன ஒரு ஆள் வந்து சங்கர் தயாள் சர்மா. ராஜீவ்காந்தி இறந்த பிறகு அவருக்கு தான் முதல்ல சோனியா காந்தி ஆள் அனுப்புகிறாங்க. ஒரு சொல்கிறார், எனக்கு வயசாகிடுச்சு, என்னை விட ஒரு யங்காக ஒருத்தர், நான் ரொம்ப பெருமைப்படுறேன், நான் ரொம்ப நெகிழ்கிறேன், வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி அனுப்புகிறார். அந்த மாதிரி சில பேர் இருக்கலாம். மூப்பனார் இளமையானவர் அந்த காலத்தில். அவர் வந்து எதற்கு இதை வேண்டான்னு சொல்லணும்? அதுக்கு 2 முக்கியமான காரணம். அவருக்கு வந்து ஹிந்தி தெரியாது. அப்புறம் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியில் பெருசாக அறியப்பட்ட தலைவர் கிடையாது. அதனால் அவருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்திருக்கும். சின்ன தயக்கம் இல்லை, பெரிய தயக்கம் இருந்திருக்கும். எந்த காரணத்தினால அவருடைய பெருந்தலைவர் காமராஜர் இந்த பதவியை வேண்டாம் என்று சொன்னாரோ அதே காரணங்களினால் மூப்பனார் வேண்டாம் என்று சொல்லியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் காமராஜர் வந்து நோ ஹிந்தி நோ இங்கிலீஷ் ஹவ் அப்படின்னு கேட்டதாக ஒரு செய்தி உண்டு. லால் பகதூர் சாஸ்திரி கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அவரையே எல்லாரும் பிரதமராக இருக்கணும்னு சொல்லும் பொழுது நோ இங்கிலீஷ் நோ ஹிந்தி ஹவ் அப்படின்னு கேட்டாராம். அந்த மாதிரி இவருக்கு இங்கிலீஷ் தெரியும் இருக்கலாம், ஆனால் தமிழகத்தை விட்டு வெளியே பெரிதாக அறியப்படாத ஒரு தலைவர் அவர் மூப்பனார். காங்கிரஸ் சர்க்கிள்ஸில் அவர் தெரிஞ்சிருக்கலாம், மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தலைவர் இல்லை. ஆனால் தேவகவுடாவுடைய தேர்வு அதையெல்லாம் தவிடுபடியாக்கிடுச்சு. ஹிந்தி தெரிய வேண்டியதில்லை, ஆங்கிலமும் பெருசாக தெரிய வேண்டியதில்லை, பாப்புலாரிட்டி சார் தமிழ் கர்நாடகத்துக்கு வெளியிலையும் பெருசாக தெரிய வேண்டியதில்லை. ஓகே. அப்போ மூப்பனார் வந்து ஒரு வேளை யோசித்திருந்துருக்கணும், நம்ம எடுத்துருக்கலாம் போல இருக்குன்ட்டு. 11 மாதம் தான் அந்த ஆட்சி நீடிக்குது, விழுந்துருது. அடுத்த 97ல் இந்த கவர்மெண்ட் வந்து மே மாதம் 11 என்னமோ ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோற்று போயிடுறாரு தேவகவுடா. தோற்று போன உடனே திருப்பி இந்த சர்ச் பிகின்ஸ். இப்போ அடுத்து யார் அப்படின்ட்டு. இந்த முறை மூப்பனார் தரப்பிலிருந்து தே சீம்ஸ் டு பி சம் இன்ட்ரெஸ்ட். அவர் வந்து அதை ஆகணும்னு நினைக்கிற மாதிரி அவர் எதுவும் சொல்லலை. இன்றைக்கு வரைக்கும் அவர் எதுவும் சொல்லலை, அதுக்கு முன்னாடியும் சொல்லலை பின்னாடியும் சொல்லலை. உடனே கேட்குறாங்க, நம்ம கலைஞரை கேட்குறாங்க ஒரு 5 நாள் முன்னாடி, அந்த தேர்வுக்கு 5 நாள் முன்னாடி கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, இப்போ எனக்கு எந்த செய்தியுமே இல்லையே. முதல் சுற்றில் 96ல் தேவகவுடா வருவதற்கு முன்பாக மூப்பனாருடைய பெயர் அடிபடுதேன்னா மூப்பனார் வருவார்னா அதை விட எனக்கு பெரிய மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்கிறார். அப்புறம் தேவகவுடாவை தேர்ந்தெடுத்துடுறாங்க. செகண்ட் டைம் திருப்பி அந்த மாதிரி கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு எந்த செய்தியும் இல்லையே, நான் பார்க்கலையேன்றார். அதுக்கு பிறகு இப்படி சொன்ன பிறகு அவருக்கு அரசல் புரசலாக செய்திகள் வெளியில் வருது, இந்த மாதிரி அவர் விரும்புகிறாருன்ற மாதிரி. இதுக்கு இடையில் குஜ்ரால் வந்து அவருடைய நினைவுகளில் பதிவு செய்கிறார். சிதம்பரம் வந்து அவரை வந்து சந்தித்ததாகவும், நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்களா பிரதமர் ஆகிறதுக்குன்ட்டு. அவர் வந்து பெரிய ஆசையும் இல்லை பெரிய எதிர்ப்பும் இல்லைன்ற மாதிரி ஏதோ விட்டேத்தியாக பதில் சொன்னதாகவும், உடனே நாளைக்கு நீங்கள் பிரதமராக வந்தால் மூப்பனார் உங்கள் அமைச்சரவையில் சேர்த்துக்குவீங்களான்னு கேட்டதாகவும், அதுக்கப்புறம் ஒருவேளை மூப்பனார் பிரதமரானால் நீங்கள் அவருடைய அமைச்சரவையில் இருப்பீங்களான்னு கேட்டதாகவும், மூப்பனார் பிரதமராக விரும்புகிறாரான்ட்டு இவர் கேட்டதுக்கு அவர் சரியாக he was not candid, அவர் வெளிப்படையாக இல்லை அப்படின்னும் பதிவு பண்ணியிருக்கார் குஜராத். யார்? மூப்பனார். இது சிதம்பரம் வெளிப்படையாக இல்லை, மூப்பனார் ஆசைப்படுகிறாரா இல்லையான்ட்டு. இது நடக்குது, இது முடிஞ்சு போயிடுது. அவர் போய் சிதம்பரம் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் கிட்டேயும் பேசுகிறார். பேசும்போது சுர்ஜித் சொல்கிறாரு, இந்தந்த காரணங்களால் இதை அவரை வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது, நீங்கள் வந்து இதை வந்து பர்சனல்னு நினச்சிக்க வேண்டாம், ஏதோ தனிப்பட்ட முறையில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதை ஐ அண்டர்ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு போயிட்டார் சிதம்பரம் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறாரு. அவர் என்ன சொன்னார்ன்றதை பிறகு பார்ப்போம். கலைஞர் என்ன செய்கிறாரு, இப்படி இந்த மாதிரி தொடர்ந்து இந்த செய்திகள் வருதுன்னு உடனே மூப்பனார் வந்து ஒரு ரொம்ப கூச்ச சுவாபம் உடையவர். அதனால் அவர்கிட்ட நேராக கேட்டால் எங்கே அவருக்கு கஷ்டப்பட்டுருவார்ன்றதுக்காக மாறனை விட்டு கேட்க சொல்கிறார். ஓகே. ஸோ முரசொலி மாறன் அவர்கிட்ட கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் வந்து அப்படித்தான் சொல்கிறாங்க என்னுடைய கட்சிக்காரங்கள்லாம், என்னமோ நான் நிற்க போகிறேன் அப்படின்றார். ஓ அப்படியா? அதை வந்து சொல்கிறாரு அவங்க மாமா கிட்ட, இந்த மாதிரி நான் கேட்டேன், இப்படி சொல்கிறாங்க, நான் ஒன்றும் சொல்லலை, அவங்கள வேண்டான்னு சொல்லலை வேணும்னு சொல்லலை, எதுவும் அவங்க மனசு நோக வேண்டான்றதுக்காக நான் அமைதியாக இருக்கேன்ற மாதிரி ஏதோ சொல்கிறாரு போல இருக்கு. ஸோ கலைஞர் என்ன பண்ணுறாரு, 4 நாளைக்கு பிறகு அவங்க 2 பேரும் டெல்லியிலேருந்து திரும்பி சென்னைக்கு வராங்க ஒரே ஃப்ளைட்டில். அப்போ அவர் கேட்குறாரு, என்ன உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா அப்படின்னு நேராகவே கேட்டுடுறாரு. இப்போ உடனே கேட்ட உடனே மூப்பனார் சொல்கிறாரு, அதை விடுங்க, அது என்ன பெரிய பதவி, 3 மாதம் கூட 3 மாத பதவி தானே அது, அதாவது 3 மாதத்தில் கவர்மெண்ட் விழுந்துரும்ன்ட்டு அவர் நினைக்கிறார். அப்படி தான் நிலைமை இருக்குது. அதனால் அதில் என்ன இருக்குது பெருசாக, அதில் அங்கே வரணுன்ட்டு என்ன இருக்குன்ட்டு.
ஸோ இது நடக்குது. இது நடந்த பிறகு தான், இது முடிஞ்ச பிறகு, அதுக்கு பிறகு இப்போ கலைஞர் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார். சந்திரபாபு நாயுடு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார். அவர்கிட்ட வந்து குஜ்ரால் ஆதரவு தேடுறார் கலைஞர்கிட்ட. அதுக்கு பிறகு அதுக்கு முன்பாக வந்து கலைஞர் போய் அன்னைக்கு இவர் தவறிடுறார். நவீன் பட்நாயக்கனுடைய அப்பா பிஜு பட்நாயக் தவறிடுறார். அது இருந்தாலும் கூட பரவாயில்லன்ட்டு அன்னைக்கு போய் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் வீட்டுக்கு, அதுக்கப்புறம் லல்லு பிரசாத் யாதவ், ஷரத் யாதவ் இவங்க வீட்டுக்கெல்லாம் போகிறார் கலைஞர். போயிட்டு மூப்பனார் வந்து அவரை பிரதமர் ஆக்கிறதுக்காக கேட்குறார். அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து ஜனதா தளத்திலிருந்து தான் இதுக்கு முன்னாடி ஒரு பிரதமர் வந்தார், அதனால் திருப்பி ஜனதா தளத்திலிருந்து தான் வரணும். லல்லு பிரசாத் யாதவ் என்ன சொல்கிறார், எஸ்ஆர் பொம்மையை பிரதமர் ஆக்கலான்றார். இப்போ தான் நீங்கள் கர்நாடகத்திலிருந்து ஒரு பிரதமர் வந்துட்டு போயிருக்காரு, இன்னொரு பிரதமராக வந்து நீங்கள் திருப்பி கர்நாடகத்திலிருந்து ஒருத்தர் வரணும்னா அது என்ன நியாயம், தமிழ்நாட்டிலேருந்து வரட்டும் அப்படின்னு தான் சொன்னதாக பதிவு பண்ணுறார். அதை அவங்க பெருசாக எடுத்துக்கலை. இது நடக்குது. இதுக்கிடையில் குஜ்ரால் வந்து கேட்குறாரு எனக்கு ஆதரவு தாங்கன்ட்டு. அப்புறம் கலைஞர்கிட்ட கேட்டுட்டு அவர் மற்றவர்கள்ட்ட ஆதரவு தேடுறதுக்காக போகிறார். அப்போது எஸ்ஆர் பொம்மை வேண்டாம்ன்றது முடிவாகுது. இதுக்கிடையில் இவங்க என்ன பண்ணுறாங்க, தேவகவுடா போயிட்டார். போன பிறகு ஜோதி பாசுவுக்கு அந்த வாய்ப்பு தராங்க. ஜோதி பாசுவோடைய கட்சியினுடைய பொலிட் பியூரோ, தலைமை செயற்குழு, பொலிட்டிக்கல் பியூரோ, அதுதான் பொலிட் பியூரோ சரிதானா, தலைமை அரசியல் தலைமை கூடி அவருக்கு அந்த பதவி வேண்டான்னு முடிவெடுக்கிறாங்க. பின்னாடி ஜோதி பாசு அதை பற்றி சொல்கிறார், ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர், ஏன்னா மிகப்பெரிய வரலாற்று பிழை அப்படின்னு சொல்கிறார். அது நடக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த பொம்மை, குஜ்ரால் இந்த பெயர்களெல்லாம் அடிபடுது. இவர் போய் 3 பேர்கிட்ட கேட்குறார், அவர்கள் ஒத்துக்கலை. அஸ்ஸாம் கண பரிஷத் ஆட்களும் அதற்கு ஆதரவாக இல்லை மூப்பனார் பிரதமர் ஆவதற்கு அப்படின்றது கலைஞருடைய வாதம். மூப்பனார் எதுவும் பேசலை. அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன் படி ஒவ்வொருத்தரை இவர் வேண்டாம் முடிவு பண்ணி கடைசியில் குஜ்ரால் கிட்ட வந்து நிற்கிது. குஜ்ரால் பிரதமர் ஆகிறார். இப்போ ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் என்ன சொன்னார் சிதம்பரத்துக்கிட்டன்றதை நான் இப்போ சொல்ல போகிறேன். இது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கவர்மெண்ட் சீக்கிரம் விழுந்துடும், அடுத்து நாம் ஒரு தேர்தலை சந்திக்கும் பொழுது வடக்கிலிருந்து வரக்கூடிய ஒரு முகத்தை வந்து அவர்களுக்கு நாம் ப்ரொஜெக்ட் பண்ணணும், அதனால் மூப்பனார் வேண்டாம், அதனால தான் அப்படி சொன்னதை வந்து சிதம்பரம் புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் நடந்தது. இதற்கு பிறகு NSV சித்தன் அப்புறம் மற்ற பல பேர் வந்து கலைஞரும் சந்திரபாபு நாயுடுவும் நினச்சிருந்தா இவரை வந்து முன்னிலைப்படுத்தி பிரதமராக ஆக்கியிருக்க முடியும். அவர்கள் போதுமான அளவு அப்படி நினைக்கல, குறிப்பாக கலைஞர் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாதங்களெல்லாம் வச்சாங்க. இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்குறாங்க, மூப்பனார் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இங்கே நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி சொல்கிறேன், இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாம். குமுதத்துக்கு ஒரு தனி பேட்டியை கொடுத்துருக்காரு அந்த நேரத்தில் கலைஞர் இது தொடர்பாக. அந்த பேட்டியில் இருந்தோம் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அப்போது மூப்பனாரை கேட்குறாங்க. அவர் வந்து அதுக்கு மேலே கேளுங்க, அந்த கேள்வியெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறார். ஸோ கடைசி வரைக்கும் மூப்பனார் பேசலை. ஏதோ இருந்திருக்கிற மாதிரி இருக்கு, இருந்திருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதற்கு பிறகு அவர் வந்து இவங்க பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுக்கிட்டாங்க 99. அப்போ அவங்ககிட்ட இருந்து விலகிட்டார். அப்போ தான் அந்த தலித் கட்சிகளோடு சேர்ந்து ஒரு 3வது அணியை அவர் அமைத்தார். அது பெருசாக வெற்றி பெறலை. ஆனால் தலித் தலைவர்களுக்கு, தமிழக தலித் தலைவர்களுக்கு ஒரு அடையாளமும் முகவரியும் தந்த ஒரு பெரும் தலைவர் அவர். இப்போ அப்படிப்பட்ட அவருடைய கட்சி தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்ற அந்த பார்ட்டியோட ஒரு ஸ்லகஸ் பாயிண்டில் தானே சார் அந்த கட்சி இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றின உங்களுடைய பார்வை என்ன சொல்கிறது? காலத்தினுடைய கோலம், காலத்தினுடைய கொடுமை, யார் வேறு என்ன சொல்ல முடியும்? ஓகே சார், மூப்பனார் அப்படின்றவர் யார், தமிழக அரசியலில் அவர் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார், அவருக்கு உண்மையாலே பிரதமர் வாய்ப்பு வந்துச்சா, அந்த வாய்ப்பு யாரால் தட்டி அளிக்கப்பட்டது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு நிறைய விஷயங்களை ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. தேங்க்யூ.